ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். போன கிளாஸில் நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹனிகோம் ஸ்டிச் பார்த்தோம். ஹனிகோம் ஸ்டிச்சில் இந்த ஷேப்பையே உல்ட்டாவாக மேலேருந்து கீழே வர ஸ்டிச்சஸை பார்த்துருப்போம். அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போது அதையே உல்ட்டாவாக மாற்றின பிறகு எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னதுலேருந்து அது பெருசில் கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்றத நான் சின்னதாக உங்களுக்கு சொல்கிறேன், விளக்கம் கொடுக்குறேன். இப்போது மேலே 2, அதுக்கப்புறமா இப்படி கொண்டு வந்தோம் இல்லையா. அடுத்து இருக்க நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா. இப்படி என்ன ஆச்சு, இன்க்ரீஸ் இப்படி ஆகிட்டே இருந்துச்சு. இப்போது இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நிறைய இருக்கும், கீழே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வர வர நம்மளுக்கு கம்மியாயிடும். இப்போது அடுத்து கம்மியாயிடும் இப்படி. இப்போது இது என்ன ஆகும்னா மேலே ஹையஸ்ட்டாக இருக்கும், கீழே டவுனில் ஒன்னில் நிற்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஸ்டிச்சுக்கான மெத்தடு. சேம் அதே ஸ்டிச் மாதிரி தான். நான் இப்போ அவுட்டர் ஃபுல்லாகவே அவுட்டர் கொடுக்குறேன். அவுட்டர் கொடுத்துட்ட பிறகு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம போன இது ஆப்போசிட்டில் இருந்தனால ஈஸியாக நம்ம எடுத்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஹைட்டு, எனக்கு இந்த ஹைட்டு போதும் அப்படின்னா இந்த ஹைட்டில் எடுங்க, இல்லை ஹைட் டவுனாக வேணும்னா நீங்கள் டவுனாக எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் ஹைட்டை கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எனக்கு இந்த ஹைட்டு போதும் அப்படின்றதுனால நான் இந்த ஹைட்லேருந்து எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஹைட்லேருந்து எடுத்து மேலேயும் இருக்குது இல்லையா, மேலே இருக்க செயின்லேயும் அதே மாதிரி உள்ளே இருந்து தான் நீங்கள் எடுக்கணும். வெளி சைடு போகக்கூடாது, உள் சைடுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உள்ளே தான், அந்த செயினுக்குள்ளே தான் நீங்கள் அவுட்டர் எல்லாமே என்ன பண்ணணும், அந்த செயினுக்குள்ளே இருந்து தான் நீங்கள் ஸ்டிச்சஸை எடுக்கணும். இதே மாதிரி என்ன பண்ணணும், எடுத்துட்டு அதை ஃபுல்லாக அவுட்டர் எப்படி நம்ம அந்த இதில் எப்படி ஃபினிஷ் பண்ணோமோ அதே மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம், அவுட்டரை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டன்றதே இதில் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா என்னென்னா இது உள்ளே நீங்கள் அந்த செயினுக்குள்ளேருந்து எடுக்கிறீங்க இல்லையா, அந்த த்ரெட்டுமே இந்த த்ரெட்டுமே பாதிப்பாகாமல் இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் விஷயமே. இப்போ 2 த்ரெட்டுக்கும் நடுவில் நீங்கள் எடுக்கிறனால அதுவும் இதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது. ஆகாமல் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்தது நீங்கள் இந்த ஹைட்டு கூட நான் என்ன சொன்னேன், நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. எனக்கு இந்தந்த ஹைட்டில் வேணும், இந்தந்த சைஸில் இருந்தாலே போதும் அப்படின்றவங்க ட்ரா பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக அதே மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரலாம். பாருங்கள், இப்போது நம்ம அங்கே கீழேருந்து மேலே வந்தோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா மேலே தான் அந்த ஷார்ப்னஸ் இருந்துச்சு. அதில் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, 1 by 1 கொண்டு வந்துட்டே இருந்துட்டீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கீழே இருக்குது. கீழே மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நம்ம அதில் கொண்டு வந்த மாதிரி கீழே கொண்டு வர முடியாது. நம்ம 2 விதத்தில் கீழே கொண்டு வரலாம். நான் அந்த 2 விதமுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். கீழே கொண்டு வர விதம் 2த்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா போன வீடியோலே, இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சியே இந்த ஹனிகோமுக்கு வேறு விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது நான் அடுத்த கிளாஸில் அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுவேன், அதை நீங்கள் பாருங்கள். அடுத்து பாருங்கள், அடுத்தது இதே மாதிரி கீழே அடுத்த ஸ்டெப்பு எடுத்துட்டு அதே மாதிரியே கொண்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நான் அதை போடும் போது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு ஈஸியாக இருக்கா அந்த ஸ்டிச்சு ஈஸியாக இருக்கான்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு.
உங்களுக்கு எது ஈஸியாக இருந்துச்சு, எது எனக்கு டக்குன்னு வந்துருச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரியில் நம்ம இதை போடும் போது ஃப்ளவரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாராளமாக ஃப்ளவர்லேருந்து ஒரு இமேஜில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் எதில் வேணால் கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கனாலும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அழகாகவும் லுக்காகவும் தான் இருக்கும். நம்ம வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுல தான் இருக்கே, நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வரத்தே. நீங்கள் அந்த வகையில் நீங்கள் எது க்ரியேட் பண்ணாலுமே நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த காலத்துலேருந்து இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் நிறைய பேர் வந்து கைத்தொழில் கண்டிப்பாக வச்சுருக்கீங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் மாறி வந்திருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் க்ரியேட் பண்ணும் போது அந்த ஜென்ரேஷன் க்ரியேட்டிவோட அடுத்து நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் க்ரியேட் பண்ணுறதுன்னும் போது ஒரு பெருசு தான் இல்லையா. அந்த மாதிரி தான் நீங்கள் இதை எதுலையுமே வராது அப்படின்னு நினைக்க வேணாம், எல்லாத்துலேயுமே வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போட்டு எந்த டிசைன் வேணால் எடுங்க. ஒரு இமேஜ் கார்ட்டூன் டிசைன்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம், தாராளமாக எடுத்து நீங்கள் அதில் கூட நீங்கள் இந்த டிசைனை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், போட முடியும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கனால நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அவுட்டரில் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம மேலே எத்தனை லைன் எடுத்தோம், ஆனால் இங்கே கீழே வந்து எண்ட் பண்ணும் போது எத்தனை லைனில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தாராளமாக தெரியும். கரெக்டாக இப்போது இதே மாதிரி தான் நம்ம அதில் வந்து மேலேருந்து கீழே கொண்டு வந்தோம் லைன்ஸ் அதிகமாக. இதில் என்ன பண்ணியிருக்கோம், மேலேருந்து கீழே வந்து லைன் வந்து கம்மியாக கொண்டு வந்திருக்கோம். இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான். நீங்கள் இந்த இடத்துல எடுக்கிறீங்க இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் நிறையாவும் எடுக்கலாம், இல்லை வந்து கம்மியாகவும் எடுத்துக்கலாம். இப்போது நான் இங்கே வந்து எனக்கு 3 லேயர்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணிடுறேன் 3 லேயர்ஸை. ஓகேவா, நான் இப்போ வந்து இங்கே 3 லேயர்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல 3 லேயர்ஸ் இல்லை, எனக்கு வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு லைன் வந்து இந்த மாதிரி, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி தானே வருது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கொச்சன்னு இந்த இடத்துல ஒரு நிறையா இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து கூட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் அதையுமே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இந்த 3 லேயர்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதே மாதிரி உள்ள செயின் உள்ளேருந்து நம்ம நாட் எடுத்து போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நாட்டை போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது இல்லை, நான் இதுலேருந்து எனக்கு ஒரு சிங்கிள் மட்டும் இப்படி கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சிங்கிள் மட்டும் சென்டர்லேருந்து எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அவுட்டரில் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடில் இதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு இமேஜை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி, நம்ம எடுத்த ஓவரால் ஃபுல்லாக வந்து என்ன பண்ண மாதிரி இருக்கும், கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த ஸ்டிச்சஸை இல்லை, நான் அடுத்த ஸ்டிச்சஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல, எனக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகி இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு நான் இதுலேயே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போது இதை வந்து அவுட்டர் ஃபுல்லாகவே கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், அவுட்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 2mm பீடு கொடுத்து இதை நான் ஓவரால் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த இமேஜ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி லுக்கில் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வரும், நான் இப்போ இதுலேயே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் யாருமே தப்பாக நினைக்க வேணாம், என்னடா இது போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இதிலே போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
இல்லை உங்களுக்கு வீடியோ வந்து பெருசாக போச்சுன்னா நீங்கள் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் நான் இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு சின்னதாக நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, அவுட்டர் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா நான் தனியாகவே வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது தனியாக கொடுக்கும் போது இப்போ எப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, சின்னதாக அதே மாதிரி ஒரு இமேஜை வந்து நம்ம ட்ரா பண்ணிப்போம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி அவுட்டர் ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நம்ம அதே சில்க் த்ரெட் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவுட்டர் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தான் என்ன பண்ணுங்க, நம்ம மேலே ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டு அவுட்டர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 செயினுக்கும் நடுவில் அதே மாதிரியே என்ன பண்ணிக்கோங்க, எல்லா மெத்தடுமே அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துடுங்க. கீழே பாட்டம் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் கீழே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது வரையுமே நான் இதை போட்டுடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு கீழே பாட்டம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இது வரையுமே நம்ம நார்மலாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருந்து இந்த எட்ஜில் இருந்து இந்த கார்னர் ஓகேவா, இப்போது இந்த மாதிரி பட்டன் ஹோல் நார்மலாக நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இந்த மாதிரி எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபினிஷ் பண்ணுவாங்க. ரொம்ப நெருக்கத்துலேயும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி லாங்காகவும் என்ன பண்ணிக்கலாம். ஏன் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு டிசைன் மாதிரி, இந்த இடத்துல வந்து பஃப்னஸ் இருக்காமல் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்தோம் அப்படின்னா, கீழே வந்து ஃப்ளவர்லேயோ எதுலையோ இந்த மாதிரி வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணிப்பாங்க, ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இப்போது உங்களுக்கு என்ன மாதிரி இந்த டிசைனில் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை எனக்கு கேட்டால் மேக்ஸிமம் இது வந்து பேராஷூட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, பேராஷூட் மெத்தடில் தான் இதை வந்து எண்டை மட்டும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போது இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரியும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் ஃபினிஷ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எந்த மெத்தட், ஃபஸ்ட்டு மெத்தட் நல்லா இருக்கா இல்லை செகண்ட் மெத்தட் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எது ஈஸியாக இருந்துச்சுன்னோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே ஹனிகோம் ஸ்டிச்சு அடுத்த பட்டன் ஹோல் மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். ஓகே, எல்லாருக்கும் பாய்.